எல்லோருக்கும் வணக்கம். அம்மாவினுடைய உண்மையான நினைவு நாள் எது? அம்மா இறந்த நாள் டிசம்பர் 4ஆம் தேதியா இல்ல டிசம்பர் 5ஆம் தேதியா? இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அதிமுக தொண்டர்களிடத்துல, தமிழ்நாட்டு மக்களிடத்துல இருக்கு. அதற்காக அதை விசாரித்து அறிவதற்கு அம்மா மரணத்தில் ஏதேனும் மர்மம் இருக்கா என்பதை அறிவதற்காக பன்னீர்செல்வம் கோரிக்கையின்படி எடப்பாடி பழனிசாமி, ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தை அமைத்தார். அந்த ஆணையம் அம்மா அவர்கள் மறைந்தது டிசம்பர் 4ஆம் தேதி தான். 5ஆம் தேதி என்று அறிவித்ததுல இவர்களுக்கு ஒரு சுயநலம், அரசியல் பேரங்கள் நடத்துவதற்கு, சம்பாதித்த பணத்தை எல்லாம் சரி செய்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற அளவில் கொடுத்திருப்பாங்க. நாம் அந்த அடிப்படையில வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில உழைப்பாளர் சிலை கிட்ட எல்லோரும் ஒன்று கூடி ஆயிரக்கணக்கான பேர் அம்மாவுக்கு நினைவு அஞ்சலி, 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நாம் செலுத்துகிறோம். யாருக்கெல்லாம் சென்னைக்கு அருகில் இருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் வந்து சேருகிற வாய்ப்புகளும் இருக்கோ, நீங்க எல்லோரும் கலந்து கொண்டு அம்மாவுக்கு நம்ம நினைவு அஞ்சலியை செலுத்துவோம். ஏன்னா ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்க டிசம்பர் 5ஆம் தேதி தான் அந்த அஞ்சலி செலுத்துறாங்க. நாம் மட்டும்தான் உண்மையான அந்த இறந்த தினத்துல அந்த அஞ்சலி செலுத்துறோம். அதனால அந்த டிசம்பர் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு எல்லோரும் அந்த உழைப்பாளர் சிலை கிட்ட ஒன்று கூடுனா நம்ம அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இது ஒன்று. அதை பத்தி உங்களது கருத்துக்களை சொல்லலாம். அடுத்தது உச்ச நீதிமன்றத்துல இப்ப சமீபத்துல அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. நவம்பர் 30ஆம் தேதி ஒரு முடிவு வரும் என்கிற அளவுல எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு தற்பொழுது பட்டியலிடப்படலை. அதை எடப்பாடி பழனிசாமி தரப்புல கேட்ட பொழுது அந்த வழக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அது இன்னும் தள்ளி வைக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அநேகமா அடுத்த ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிற பொழுதுதான் இது ஒரு முடிவுக்கு வரும். அப்படி ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது அது பாஜகவுக்கு எப்படி சாதகமாக அமைக்க, அந்த வியூகங்களை அமைக்க பயன்படுத்த முடியுமோ அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க. அடுத்து அது அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்குது, இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முடங்கி இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி சம்பந்தமா அவரது ஊழல் வழக்குகள், டெண்டர் முறைகேடு வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கும். டெண்டர் முறைகேட்டுல வேலுமணியை மட்டும் நீக்கிட்டு மற்றவர்களை குற்றவாளியாக அது தொடரலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சொத்து குவிப்பு வழக்கு தொடரணும் என்கிற உத்தரவு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கிற ஒரு வலிமையான தளமாக இது விளங்கும். நம்முடைய நோக்கம் என்பது ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவது. சாதிக்கும், மதத்திற்கும், லஞ்சத்துக்கும், ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை கட்டமைப்பது. இதை நோக்கித்தான் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில நம்ம தொடரும். ஓபிஎஸ் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றாரு. அவர் ஒன்றுபடுத்தணுங்கிறது அவருடைய தலைமையில தான் ஒன்றுபடணும்னு சொல்றாரு. யார் வேணாலும் வாங்க, தொண்டர்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை நான் ஏத்துக்கிறேன்னு அவர் சொல்ல மாட்டார். ஓபிஎஸ் அவர் ஒன்றுபடணும்னு சொல்றது அவருடைய தலைமையில ஒன்றுபடணுங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு அவரை ஏத்துக்கிச்சு, அதனால அவருடைய தலைமையில ஒன்றுபடணுங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே நீங்க எப்படி ஓபிஎஸ் அப்படி சொல்லலாம்? ஓபிஎஸ் ஆலதான் உங்களுக்கு அறிமுகம் அப்படி பேசுறாரு. ஒரு பாட்டிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருதோ அதே மாதிரி அந்த அமைச்சருக்கு வருது. இதுக்கு முன்னால தங்கமணி வந்தது, நத்த விஸ்வநாதன் அப்படித்தான் வந்தது. இப்ப செந்தில் அது அவரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர், அதனால அதை 2 மடங்கு ஆக்கிட்டாரு. அப்படித்தான் வருது. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப்ப அது ஒரு பெரிய வருமானம் கட்சிக்கும், அவங்களுக்கு கட்சிக்குன்னா அந்த துறை அமைச்சருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல காலையில 10 மணிக்கே எல்லாம் போய் ஒயின் ஷாப்ல இருந்துடுறாங்க. அது பார் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த காட்டுக்குள்ள வச்சிடறாங்க. காலையில போய் ஒரு அந்த ஒரு பெரிய கலாச்சார சீரழிவா அது இருக்கு. அத குறைஞ்சபட்சம் அம்மா காலத்துல அத இடங்களை குறைச்சிடலாம், கடைகளை குறைச்சிடலாம் முடிவு எடுத்தாங்க. படிப்படியா குறைச்சிட்டு வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதை அதுக்கு பின்னால அவர் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யல.
திமுக செய்யல. இனி யார் வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க போல இருக்கு. அதாவது அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த வாக்குறுதி படி நடக்கிறதுனா, இப்ப ஸ்டாலின் வந்து இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த தேர்தல் அறிக்கையை எடுங்க. இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. 1000 ரூபாய் சொன்னாங்க, கொடுத்தாங்களா என்ன? எல்லாருமே நினைக்கிறது கட்சி ஒன்றுபட்டு இருக்கணுங்கிறதா. அது இவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாம் ஒன்றுபடுறது எப்படின்னா, ஆமா அந்த புலிக்கு பயந்தவங்க எல்லாம் ஏமாலப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. கேட்டா ஆமா ஒன்றுபடணும், ஏன் தலைமையில் ஒன்றுபடணும் பாரு. இபிஎஸ் கேட்டா ஆமாங்க ஒன்றுபடணும், அது ஏன் தலைமையில ஒன்றுபடணும்னு. அப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, யார் தலைமையில ஒன்றுபடணுங்கிறதா. அதுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அம்மா சொல்லி இருக்கிறாங்க, அடிப்படை தொண்டர்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தலைமையில் ஒன்றிணைகளும் தேர்தல் நடத்துங்கப்பா அப்படின்னு 2 பேருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. திமுகவோட குறைபாடுகளை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. அந்த அரசாங்கத்தில் நடக்கிற, அதாவது இலவச மின்சாரம் சொல்றாங்க, 60,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு தான், வெறும் 50 ரூபாய்க்கு தான் ரசீது கொடுத்தாங்களாம். மிச்சத்தை 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இலவச மின்சாரம் கொடுக்கிற சாதனையை தான் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. 1 லட்சம் கனெக்ஷனுக்கு 1 லட்சம் கனெக்ஷனுக்கு கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு கனெக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு. கேட்டா மின்சார வாரியம் நஷ்டத்துல போகுது. அதனால வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு மின் கட்டணம் உயர்வுங்கிறாங்க. பேசாம இப்படி வாங்குற 60,000 ரூபாய் எல்லாம் வச்சு அந்த கடனை கட்டியிருந்தா பூரமே கட்டியிருக்காங்க, கட்டணத்தையும் குறைச்சிருக்காங்க. தொண்டர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை இல்லாம இருக்கிறது தலைவர்கள் தான், தொண்டர்கள் இல்ல. தொண்டர்கள் எல்லாரும் அந்த அதிமுக, ரெட்டலை சின்னம், எம்ஜிஆர், அம்மா அதுலதான் இருக்கிறாங்க. இவங்க பதவி வெறியில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க இறந்தது உண்மையான இறந்த நாள் அப்படிங்கிறது டிசம்பர் 4. மற்றவங்க மாதிரி அதை போலியா இல்லாம அந்த உண்மையான இறந்த நாள்ல நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நிச்சயமா அது இபிஎஸ் எப்படி போனாலும் சரி, ஓபிஎஸ் எப்படி போனாலும் சரி, அதிமுக தொண்டர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில, பிஜேபிக்கு எதிராக, திமுகவுக்கும் எதிராக லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு, எப்படி எம்ஜிஆர் காலத்தில் அந்த அடிப்படை உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டதோ அது போல நம்ம ஒருங்கிணைச்சு இதை வளர்த்து கொண்டு வரலாம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.